வெல்கம் ஆல். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டை பார்ப்போம். அதாவது we are all happy, எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா இந்தியர்கள் அல்லது இந்தியன் ஆரிஜின்ல பிறந்தவங்க இப்படிப்பட்ட மக்கள்லாம் இன்னைக்கு ஒரு டாப் few people, they are in top technology companies அப்படின்னு சொல்றோம். சுந்தர் பிச்சை has become almost an inspiration for every Indian. இன்னைக்கு சமீபத்தில் ட்விட்டர்ல என்னுடைய CEO கூட பாத்தீங்கன்னா ஒரு இந்தியர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 4 டாப் டெக்னாலஜி கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு டுடே ஆர் ஹேண்டில்டு பை இந்தியன் அப்படிங்கிறது பெருமைக்குரிய விஷயமா நினைக்கிறோம். யூகேல எடுத்துக்கிட்டோம்னா பிரீத்தி பட்டேல் அவர்கள் வந்து யூகேனுடைய ட்ரெஷரி செக்ரட்டரியா இருக்காங்க அப்படின்னு பெருமைப்படுறோம். அதே மாதிரி கமலா ஹாரிஸ் அவர்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய வைஸ் பிரசிடண்டா இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுறோம். பட் இந்த மகிழ்ச்சி எல்லாம் நிலையானதானா, நீடித்தவைதானா, நியாயமானதானா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக வேணா அவங்களை எடுத்துக்கலாமே தவிர அவங்க தான் நம்மளை காப்பாற்ற போறாங்க அப்படின்னும் அவங்களால தான் எல்லாமே முடிய போகுதுங்கிற மாதிரி நினைக்கிறது தவறானது. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க இருந்து போனவங்க அவங்க they went for their higher education, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பண்றதுக்கும் பிஹெச்டி பண்றதுக்கும் போஸ்ட் பிஹெச்டி பண்ணிட்டு ரிசர்ச் பண்றதுக்கு அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு நல்ல ஜாப் வாங்கி நல்ல சேலரியில செட்டில் ஆயிட்டாங்க. பல பேர் they have become citizens of that country. யுஎஸ்ஏவோ அல்லது யூகேலயோ they settled and got their citizenship. ஆஸ்திரேலியா போனவங்க பிஆர் வாங்கிட்டு அங்க செட்டில் ஆயிருக்காங்க. ஆக இங்க இருந்து யார் போனாங்க அப்படின்னா தேர் ஆர் நாட் ஆவரேஜ் இந்தியன்ஸ். அவங்க எல்லாம் படித்த மெத்த படித்த இந்தியவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் இன்ஸ்டிடியூட் இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஐஐஎஸ்சி, இது போன்ற பிட்ஸ் பிலானி, இது போன்ற இடத்துல எல்லாம் படிச்சுட்டு அவங்க பிஜி பண்றதுக்கு இங்க வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க போய் பிஜி பண்ணி அங்க பிஹெச்டி பண்ணி அங்க ஜாப் வாங்கி நல்ல இடத்துல நல்ல சேலரி வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. ஆக அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கலாம். அதுக்காக அவங்கள மாதிரியே திருப்பி எல்லாருமே இங்க இருந்து போகணும்னு நினைச்சோம்னா இந்தியா வில் பி ஆல்வேஸ் தேர் வில் பி a brain drain. இங்க இருந்து நல்ல படித்த அறிவாளிகள் எல்லாம் எங்க போய் பொழப்பு நடத்த முடியும்னா யுஎஸ்ஏல போய் தான் செட்டில் ஆகணும் அப்படின்னு போயிடுவாங்க. அது இந்தியாவுக்கு இன்றைய சூழ்நிலை ஒரு பேரிழப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு எண்ணமா இருக்கும். நிறைய பேர் நம்மள பார்க்கும்போது இந்த கேள்வி நமக்கு நாமே கேட்டுப்போம், இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை தருகின்ற ஒரு விஷயம் தானா அப்படின்னு. எஸ், மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் இது இதே இந்த மகிழ்ச்சியிலே உட்கார்ந்து இருந்தோம்னா சரியா வரமா அப்படின்னு பார்க்கணும். யுஎஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1975 அவங்க இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டை யுஎஸ்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ யுஎஸ்ஏ யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தே ஓபன்ட் அப் தேர் கேட்ஸ் ஃபார் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நமக்கு இந்தியாவில் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு பிஜி படிப்பதற்கோ ஒரு பிஹெச்டி பண்ணுவதற்கோ ஒரு டெக்னாலஜியில அவங்க ஷைன் பண்றதுக்கோ வேலை வாய்ப்புகளும் இல்லை, இடமும் இல்லை. அப்படிங்கிறனால குடிபெயர்ந்து போனாங்க, அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு நியாயம் இருந்தது 60, 70, 80களில். ஆனால் 70 ஆண்டுக்கு பிறகும் கிட்டத்தட்ட அதே ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நிலவி வருவது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் அல்ல. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கண்ட்ரி ஆஃப் மைக்ரன்ட்ஸ். அதனால அவங்க வெளியிலிருந்து யார் இந்த ஸ்டெம் சொல்லப்படுகின்ற அந்த சீரீஸ்ல செக்டார்ல யார் நல்லா இருக்காங்களோ அவங்களெல்லாம் அவங்க உள்ள இழுத்து போட்டுக்கிட்டாங்க. அதனால ஒரு பெரிய வளர்ச்சி இண்டிவிஜுவலுக்கும் கிடைச்சது, நாட்டுக்கும் கிடைச்சது. 65 கிட்டத்தட்ட 75, 80 வரைக்கும் they were focusing on the development of technology. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி டெவலப்மெண்ட் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா என்ன நினைக்கிறோம்னா there is a two way of economy being dealing with. அதாவது மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டீல் பண்ற ஒரு ஃப்ரீ எக்கானமி. எல்லாமே மார்க்கெட் ஃபோர்ஸே பார்த்துக்கோ, தேவைன்னா பண்ணுவோம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறது. இன்னொன்னு ஸ்டேட் லெட் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஆர் ஸ்டேட் மானிட்டர்ட் டெவலப்மெண்ட். கிட்டத்தட்ட நாம அத்தகைய ஒரு வளர்ச்சியை தான், அத்தகைய ஒரு எக்கானமி தான் 91 வரைக்குமே நம்ம கொண்டு போயிட்டு இருந்தோம். ஆக அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா தி கவர்மெண்ட் இன்வெஸ்டட் லாட் ஆஃப் மணி இன் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறமா இன்னோவேஷன், அதுக்கப்புறமா கிரியேட்டிவிட்டி. இதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் கொடுத்தது அரசாங்கம் அவங்களும் பண்ணாங்க. தனியார் நிறுவனங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ண காரணத்தினால்தான் டெக்னாலஜி அவ்வளவு வேகமா அங்க வளர்ந்ததுக்கு முக்கியமான காரணம். அதே ஒரு கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா சைனாவை எடுத்துக்கிட்டோம்னா சைனா அவங்களுடைய யூஎஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங் மனித வளம், சீப் லேபர். அவங்க ஆரம்பத்தில் அவங்களுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா தங்களை மாத்திக்கிட்டதுக்கு காரணமே சைனால கிடைச்சிட்டு இருந்த ஒரு மனித வளம், சீப்பான மனித வளம். ஆனால் அப்படிதான் ஆரம்பிச்சவங்க பின்னாடி they should understand டெக்னாலஜி இதுல சேர்த்தாதான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் தெரிஞ்சப்போ அவங்க கம்ப்ளீட்டா தங்களை மாத்திக்கிட்டாங்க. அந்த ஒரு மாறுதல்னால இன்னைக்கு என்ன நடந்துக்குன்னா சைனால நிறைய பேர் அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே அவங்களுடைய பிஜி அவங்களுடைய பிஹெச்டி பண்றவங்க அல்லது வெளியில போய் திரும்ப
வெளிநாடுகளில் என்ன கிடைக்குமோ அத்தகைய ஒரு வேலை வாய்ப்பும் அத்தகைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபும் அத்தகைய ஒரு விஷயங்களும் சைனாலே கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க அங்க வந்து தங்களுடைய தொழில்களை துவக்கி தங்களுடைய டெக்னாலஜி நாலேஜை அங்க பயன்படுத்துறாங்க. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா சைனால இன்றைக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகி உள்ளுக்குள்ளேயே அந்த டெக்னிக்கல் நாலேஜ், டெக்னிக்கல் பிரெயின், டெக்னிக்கல் டேலண்ட்ஸ் உள்ளே இருந்துட்டு இருக்கு. ஆக அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. சைனா பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு மாடல்ல பண்ணாங்க. இந்தியாவுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியா இன்றைக்கு எதிர்பார்ப்பது என்ன, பிரைவேட் செக்டார் தான் அது நிறைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. பிரைவேடைசேஷன் இஸ் தி ஒன்லி சோர்ஸ் through which the innovation can be improved அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு திங்கிங் பார்க்கும்போது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒரு திங்கிங் கரெக்ட் அல்ல. ஸ்டேட் லெட்னு 1991க்கு பிறகு வந்ததுக்கு அப்புறமாவும் இன்றைக்கு அரசாங்கம் பின்னிருந்து அவங்களுடைய R&D பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் இன்னும் எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் பண்ணி R&D எல்லாம் அவங்க நிறைய பண்ணினாங்கன்னா இந்த R&D இந்த இக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை இந்தியாவில் மிக அதிகமாகும். நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக அரசாங்கம் கூடுதலான ஒரு முதலீட்டை இந்த டெக்னாலஜியில டெவலப்மெண்ட்டுக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும், அதே போல யார் பண்றாங்களோ அவங்களுக்கு உதவி புரியணும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பல அறிஞர்கள் முன் வைக்கிறாங்க. ஐ திங்க் அது ஒரு சரியான ஐடியாவா தான் இருக்கும். எல்லாமே பிரைவேட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றது சரியா வராது. ஏன்னா இன்றைக்கு அது வந்து பிபிபி அப்படிங்கிற மோட்ல அரசாங்கமும் சரி மற்றவர்களும் சரி இணைந்து செய்யலாம் நிறைய விஷயங்களை. அப்படி ஒரு செய்வதுதான் இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இந்தியாவில் சாத்தியமாகும். சரி, இது என்ன ஹிண்டர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து இன்னும் வந்து திறமையை அந்த அளவுக்கு வெளிப்படுத்தாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு செலவினங்கள் இதுக்காக பண்ணப்படுது மிகவும் குறைவாக இருக்கிறது. when it is compared to the what you call USA, சவுத் கொரியா, ஜப்பான், USA இது மாதிரி நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சைனாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம செலவிடுகின்ற ஜிடிபியினுடைய பர்சன்டேஜ் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆக இந்த ஜிடிபி பர்சன்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிவர்சலி இன் இந்தியா தி எக்கோ சிஸ்டம் வில் சேஞ்ச். அடுத்தது மூன்றாவது நம்முடைய கல்வி முறை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஐஐடிஸ், IIMs மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா they are islands of excellence இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்தியால படித்து வருவதில் 33% பேர் இந்த ஸ்டெம்னு சொல்லப்படுகின்ற சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அதுல இருந்துட்டு வராங்க. ஆக ஒரு பிரைட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிறது மாதிரி இல்லாம இங்கேயே அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைத்தா இங்கேயே அவங்க பண்ணுவாங்க. அதற்குரிய ஒரு சிஸ்டத்தை அரசாங்கமும் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸும் பிரைவேட் நிறுவனங்களும் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்களோட வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டீல் போட்டு நெகோசியேட் பண்ணி உங்களுடைய டெக்னாலஜியை இங்க கொண்டு வாங்க, உங்க டெக்னாலஜியை இங்க எங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த டெக்னாலஜி டிரான்ஸ்பரை இந்த 10 ஆண்டுகளுக்குள்ளாக, இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக நடைபெறும் போது 20-25க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வெளியில போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறது. அடுத்தது வந்து எஜுகேஷன் லெவல்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து நம்ம அந்த ரோட் லேர்னிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட்லயோ வேற ஏதோ ஒரு சிஸ்டத்திலே போயிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் மாறி நம்முடைய கல்வி திட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம்னா அங்க இவங்களுடைய இனோவேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவங்க இங்கேயே தங்கி இருந்து நிறைய பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வருவாங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் உருவாக்குவாங்க. லக்கிலி இப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மட்டுமே இல்லாம ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் கூட்ஸ், மதர் போர்டு தயாரிக்கிறது, செல்போன் தயாரிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் குட்ஸ் அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு வேண்டிய கன்செஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க எக்கோ சிஸ்டம் வளரணும்னு சொன்னா இட் இஸ் ஜஸ்ட் நாட் மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது, இட் இஸ் ஜஸ்ட் நாட் மியர்லி what you call ease of doing business. இங்க வந்து எளிதாக ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், எளிதாக ஒரு பிசினஸ் முடிச்சிட்டு போகலாம், ஒரு டிஸ்பியூட்டை வந்து சீக்கிரம் செட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே கிடையாது, லேபர் மட்டுமே கிடையாது. இட்ஸ் நாட் அ காஸ்ட் ஆஃப் பிசினஸ், அதாவது எவ்வளவு காசு செலவாகும் அப்படிங்கிறது. அதையெல்லாம் தாண்டி மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது இந்தியா வந்து ஒரு டெக்னிக்கல் ஹப்பாவும் மாற்றணும், ஒரு மேனுஃபேக்சர் ஹப்பாவும் டெக்னிக்கல் ஹப்பாவும் மாற்றணும். எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து டெக்னாலஜியை இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா we are importing technology, whether சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சைட்ல இருந்தாலும் சரி, வெப்பன் மேனுஃபேக்சரிங் இருந்தாலும் சரி, still we are depending on technology from outside. எத்தனை நாளைக்கு அது மாதிரி இருக்க முடியும்? ஸோ அந்த சூழ்நிலையை மாற்றி இனிமே எந்த ஒரு டீல் போட்டாலும் அந்த மல்டிநேஷனல் கம்பெனியோட நீங்க இங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த டெக்னாலஜியை இங்க இருக்கின்ற மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தோம்னா இங்க நம்ம கூடுதலான மேனுஃபேக்சரிங் கிடைக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம கொண்டு வரும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 வருடம் ஒரு இன்ஜினியரிங் படிக்கும்போது 6 மாதமோ அல்லது 1 இயரோ அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு எப்படி பிட்ஸ் பிலானியில ஐஐடியில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல ஒரு வாய்ப்புகள் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா, எல்லா காலேஜுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில் பிகம் வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன். அவங்களுக்கு வந்து they'll get a real life experience. அந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில். அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஒரு காலத்துல இங்கிருந்து போய் வெளிநாட்டுல படிக்கணும் அப்படிங்கறத விட்டுட்டு எல்லாரும் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து படிக்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த டெக்னாலஜிக்கல் இக்கோ சிஸ்டம் நல்லா இருக்கு, இங்க போனாதான் நமக்கு அதுக்குரிய கல்வி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா நேபாள்ல இருந்தோ பங்களாதேஷ்ல இருந்தோ ஸ்ரீலங்கால இருந்து வருவதை விட்டுட்டு யூஎஸ்ஏல இருந்தோ சைனால இருந்தோ ஜப்பான்ல இருந்தோ வருவதற்குரிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இந்தியா ஷுட் பிகம் ஏ டெக்னிக்கல் லீடர். இந்தியா இஃப் வாண்ட் டு பிகம் a டெக்னிக்கல் லீடர் இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா வர முடியும் அப்படிங்கறத என்னோட வியூ. உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Do subscribe to my channel and also transmit to your friends. Bye bye. See you.